Hello guys, welcome back to our channel. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஃபுல்லா எவ்வளவு தண்ணி நிக்குது அப்படின்ட்டு. நேத்து பேஞ்ச ஒரு நாள் மழையில ஃபுல்லாவே தண்ணி டப்லாம் பார்த்தீங்கன்னா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதெல்லாம் இங்க இருந்து கிளியர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு வேற எங்கேயாவது வைக்கணும். அந்த நம்மகிட்ட என்னென்ன இம்போர்ட்டட் கப்பீஸ் இருக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க இம்போர்ட் கப்பீஸ் சொல்லிக்கலையான்ட்டு. ஸோ நான் கொஞ்சம் பெரிய தப்பு பண்ணதுனால அந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி எல்லாமே செத்து போயிடுச்சு. திருப்பியும் நான் பார்த்தீங்கன்னா இப்போதான் ப்ரீடிங் செட்டப் போட்டிருக்கேன். குட்டி இருக்கு, குட்டியுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஹோம் டூர் நான் இன்னும் ஒரு நாள் போடுறேன். ஏன்னா இப்போ இந்த நிலைமையில என்னால் ஹோம் டூர் போட முடியாது. டப்லாம் எப்படி மிதந்துகிட்டு இருக்கு இந்த தண்ணியில. ஸோ ஓகே, இந்த நிலைமையில என்னால் ஹோம் டூர் போட முடியாது. ஹோம் டூர் வீடியோ கூடிய சீக்கிரமே வரும். ஃபர்ஸ்ட் இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சாண்டா கிளாஸ் வெரைட்டி பார்த்துருப்பீங்க. இது சாண்டா கிளாஸ் வெரைட்டி. அவர் இது பார்த்தீங்கன்னா இல்லை பர்பிள் பெரி. இது பார்த்தீங்கன்னா பர்பிள் பெரி. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா அல்பினோ கோய் இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்பினோ கோய். இது சீத்ரோ கோயின்னு சொல்லுவாங்க. அதோட வயிறுல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாமே தெரியும். குட்டி இருந்தாலும் குட்டியுமே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்ற சாப்பாடுமே அது வயிறுல தெரியும். அதனால இது பேர் சீத்ரோ கோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்மளால அந்த பக்கம் போகும்போது நான் இங்க இருந்து எடுத்து காட்டுறேன். இதுல பார்த்தீங்கன்னா டம்பர் சில்லி மசூர் ஒரு ஃபீமேல் மட்டும் தான் இருக்கு. மேலும் இன்னொரு ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. இதுல ஃபுல் பிளாக் இருக்கு. இதோட குட்டி எல்லாமே நான் வேற இடத்துல வச்சிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு வேற எங்கேயாவது வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்க் இருக்கிற ஃப்ரிட்ஜ் டேங்க் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி ஃபுல்லா மேலே பாருங்களேன் எவ்வளவு எறும்புன்னு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லா எறும்பு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று அடிச்ச மழையில எல்லாரும் எங்க போறது தெரியாம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் சைட்ல போய் உட்காந்துருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, ஷார்க்கு தண்ணி மாற்றிட்டேன். ஏன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது, அதனால ஷார்க்கு தண்ணி மாற்றிட்டேன். இது நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த பீட்டா பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னோட ஹோம் ப்ரீடு. கிராஸ் ப்ரீட் பண்ணேன், அதனால இந்த கலர் வந்துருச்சு. அது அந்த க்ளோ பீட்டாவையும் ஒரு வேற ஹெச்எம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரீட் பண்ணேன். அதனால எனக்கு நல்லா பச்சை கலரில் இந்த கலரில் பீட்டா கிடைச்சிருக்கு. இதோட மேலுமே நான் வச்சிருக்கேன். அதுமாதிரி அந்த ஹோம் டூர் போடும்போது காட்டுறேன். ஹோம் டூர் வீடியோ கூடிய சீக்கிரமே வந்துடும். இப்போ இதுல என்ன பாத்தீங்கன்னா, இதுல நம்ம ஃபாக்ஸ் டெயில இந்த பிளான்ட்லாம் சேலுக்கு வச்சிருக்கேன். அதுல எவ்வளவு நத்தை இருக்கு பாருங்க. நத்தைக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. எங்க பார்த்தாலுமே ஃபுல்லா ஸ்னெயில்ஸ் தான். இது எல்லாமே சேலுக்காக தான். பட் ஆனா இதுக்குள்ள எனக்கு கை விடுறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா பாம்பு இருந்துற போது அப்படின்ட்டு ஒரு தடவை நான் செக் பண்ணி தான் கையே விடுவேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்க பாத்துருக்கீங்கன்னு தெரியல. நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. பாம்பு நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல போயிட்டு உட்காந்துருக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கை விடுறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா எந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எந்த பாம்பு இருக்கும் அப்படின்னு தெரியல. இதுல நான் எதுக்காக ஃபிஷ் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிளான்ட் மட்டும் சேல் பண்றோம். அந்த பிளான்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கொசு அதில் முட்டை போடும். அப்புறம் கொசு நிறைய பார்த்தீங்கன்னா எக்கு போட்டுச்சுன்னா அதில் நிறைய கொசு உருவாக ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஃபிஷ் போட்டு வச்சுட்டோம்னா கொசுமே பார்த்தீங்கன்னா அதில் உருவாகாது. ஸோ அதனால தான் நம்ம இதில் ஃபிஷ்ஷுமே போட்டு வச்சிருக்கேன். என்ன போட்டு வச்சிருக்கேன்னா ஒரு ஜீப்ரா இருக்கும், அப்புறம் மாலி இருக்கு, கப்பி ஒரு 2-3 இருக்கு. இதே குட்டி நிறைய ஓடும்னு நினைக்கிறேன். நான் நேற்று தான் பார்த்தேன் குட்டி ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா குட்டிலாம் காணும். அதில் தான் உங்களுக்கு ஹோம் டூர் வீடியோ நான் ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ அந்த டப்பை நம்ம எடுத்து போய் தனியாக செட் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சிருக்கேன், அதையுமே காட்டுறேன் பாருங்க. இது எப்படி வைல்டு செட்டப் மாதிரி இருக்கா, அப்படியே நீங்க ஏரியாவில் இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். நல்லா பச்சை பசேல்னு இருக்கு பார்த்தீங்களா. எல்லாமே மழை வெயில் இப்படி கலந்து வரதுனால செடியெல்லாம் சூப்பரா முளைச்சிருக்கு, பச்சை பசேல்னு இருக்குன்னா. இதுலயுமே நான் ஃபிஷ் போட்டு வச்சிருக்கேன். இதுலயும் மாலை இருக்கும், அப்புறம் 2-3 பீட்டா இருக்கும், அப்புறம் கப்பி அந்த மாதிரி தான் இருக்கும், மிக்சரா தான் இருக்கும். இதுல நான் பிளான்ட் சும்மா நான் ஒரு 2-3 பிளான்ட் போட்டேன் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ இவ்வளவு வளர்ந்து போய் நிக்குது. இதுவே எனக்கு பயமா தான் இருக்கு கையை உள்ள விடுறதுக்கு. ஏன்னா இதுதான் ரொம்ப இதுவா இருக்கு. அதனால இதுக்குள்ளேயே பாம்பு ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ட்டு பயத்திலேயே தான் நான் இதை கை விட்டு நோண்டிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல கை விடும்போது இப்பெல்லாம் வர பயமா தான் இருக்குங்க. நான் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல பாம்பு பார்த்ததுல இருந்து ஒன்றும் முடியல. சரி ஓகே, இப்போ என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கப்பி எல்லாத்தையுமே தனியாக எடுத்து செட் பண்ணிடலாம். நான் எங்க செட் பண்ண போறேன்னா மாடியில் செட் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஸோ மாடியில் செட் பண்ணிட்டு கட்டுறேங்க. பார்த்தீங்கன்னா பீட்டா இருக்கு, அப்புறம் இது ஒரு மாலியோட குட்டி. பீட்டா ஃபீமேல் சேலுக்கு வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறையவே இருக்கு. செமி அடல்ட் பீட்டாஸ் ஃபீமேல் இருக்கு, மேலுமே இருக்குன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஏரியிலே இருக்கும், உங்களுக்கே தெரியும். இந்த செடியெல்லாம் வாட்டர் ஹீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் என்ன செடினே தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி இருக்கு. இங்கே ஜாயிண்ட் ஆகுதா, இங்கே ஜாயிண்ட்டே அப்படியே சுற்றுது. ஸோ
ஃபுல்லாக அது ஃபுல்லாக ஜாயிண்ட் தான். அப்படியே சுற்றி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஆனால் நல்லா இருக்குது பார்க்க. அதனால் இதை நான் இந்த செட்டப் அப்படியே கலைக்காமல் அப்படியே வச்சிருக்கேன். என்ன ஃபிஷ்ஷுக்கு என்ன சிக்கானாலுமே நான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து போட்டுருவேன். போட்டு 2 நாளில் பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகிடும். ஏன்னா அது அவ்வளோ பழைய தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் கிட்ட அந்த தண்ணி நான் மாற்றவே இல்லை. தண்ணி அப்படியே தான் வச்சிருக்கேன். மழை தண்ணி மிக்ஸ்டாக இருக்குது, நம்ம பிடிச்சி வச்ச வாட்டர் மிக்ஸ்டாக இருக்குது. அதனால் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான், இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நான் போட்டுருவேன். போட்டால் பார்த்தீங்கன்னா அப்படியே க்யூர் ஆகிடும். ஃபிஷ்ஷு சிக்காக இருந்துச்சுன்னா இதில் தான் நான் வந்து போடுவேன். ஓகே, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இதுக்குமே ஃபீட் பண்ணணும். நான் இன்னும் எதுக்குமே ஃபீட் பண்ணலை காலையிலேருந்து. இனிமேல் தான் ஃபீட் பண்ணணும். கப்பிக்கு மட்டும் ஃபீட் பண்ணேன். ஃபீட் பண்ணிவிட்டு சரி ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். கப்பிக்கு ஃபீட் பண்ணியாச்சு. இந்த ஃபிஷ்ஷுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். என்கிட்ட ஃபுட்டுமே காலி ஆயிடுச்சு. என்ன ஃபுட்டு போட போகிறான்னு தெரியல. கேட் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் எடுக்கும், நம்மக்கிட்ட வந்து கையில் வந்து எடுக்கும். அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். இப்போ நம்ம கேட் ஃபிஷ் ஃபீட் போட்டுடலாம். கேட் ஃபிஷ்க்கு என்ன ஃபீட் போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எர்த்வார்ம்ஸ் தான் போடும். இவ்வளோ ஜெயிட் சைஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் வந்து எர்த்வார்ம்ஸ் வந்து எங்கே தோணுனாலுமே வந்து சாலிடாக எர்த்வார்ம்ஸ் நிறைய கிடைக்கும். கேட் ஃபிஷ்க்கு நான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல நான் வச்சு இப்படி இந்த தண்ணி ஆட்டிகிட்டே இருந்தேன்னா கேட் ஃபிஷ் எங்கே இருந்தாலுமே வந்துடும். தண்ணி ஆடுற அந்த வைப்ரேஷன் வச்சு கேட் ஃபிஷ் வரும். அவ்வளோதான், கிட்ட வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கையிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவான் பாருங்கள். அவ்வளோதான், எடுத்துகிட்டு போயிடுவான். போயிட்டு அந்த ஒரு எர்த்வார்ம்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்ருவான். ஆல்ரெடி ஒன்று ஃபீட் பண்ணிட்டேன், இது 2வது. இப்போ கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3வது. சரி ஓகே, இதை நம்ம அப்படியே போட்டுட்டு கிளம்புவோம். நம்மளோட கப்பி டப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாடி மேலே தான் எல்லாமே செட் பண்ண போகிறேன். ஏன்னா கீழே வந்து தண்ணி வந்து அப்புறம் பாம்புலாம் வந்து டப்பு கீழே உட்காரதுனால மேலே தான் செட் பண்ண போகிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அப்படியே மரத்துக்கு கீழே அப்படியே வச்சிடலாம். மாடி மேலே இங்கே வெயில் அடிக்கும் தான். ஈவினிங் மேலே மதியானம் ஒரு 1 மணி ஆச்சுனாலே வெயில் சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஈவினிங் 6 மணி வரைக்கும் வெயில் அடிக்கும். ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக காலியாகிடும். மரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அங்கேருந்து வெயில் இறங்கும் போது வெயில் டேரெக்டாக இங்கே தான் அடிக்கும். பரவாயில்ல, அதுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம டப்பு வைக்க போகிற இடத்த பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து டப்பு ஒன்று ஒன்றா வச்சிடலாம். டப்பு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம ஷேட் நெட் மேலே போட்டு கவர் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா வெயில் மதியானத்துக்கு மேலே ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கும். இப்போ தண்ணி பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கப்பிலான்ட்டு வந்து இதில் விடலாம். நான் தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் தனியாக செய்கிறதுனால வீடியோ ஒரு கையில் எடுத்துகிட்டு ஒரு கையில் டப்பு செட் பண்ணிவிட்டு என்னால் அப்படி இப்படி பண்ண முடியல. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ப்ளீஸ், நம்மளோட கப்பி பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துட்டேன். கீழே இருந்து பார்த்தீங்கன்னா கப்பி எல்லாத்தையும் எடுத்து வந்துச்சு. இப்போ நான் கிளியராக உங்களுக்கு காட்டுறேன் கப்பிலாம் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து சீத்ரு கோய். இது வந்து பார்த்தீங்கன்னா வயிறில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம இங்கேருந்தே வெளியேருந்தே பார்க்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சீத்ரு கோய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது கிளாஸில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியல, இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். சரி ஓகே, நம்ம பாருங்கள் அது வயிறில் சாப்பாடு இருக்கிறதும் தெரியும், குட்டி இருக்கிறதுமே தெரியும். இது ஒரு வெரைட்டி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் பிளாக்கு. ஃபுல் பிளாக்ல ஒரு ஃபீமேல் மட்டும் டெத் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீடாக தான் இருக்குது. இது வந்து ஃபுல் பிளாக் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். மேல் வந்து செம்மையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அல்பினோ கோய், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி. இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா ஃபிஷ்ஷுமே நீங்கள் சைடு வியூவில் பார்க்குறத டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அல்பினோ கோயிலாம் டாப் வியூவில் பார்த்தாலே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பேர் மறந்துட்டேனே, பர்பிள் பெரி ட்ராகன், பர்பிள் பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெரைட்டி. மொத்தம் 6 வெரைட்டி இருக்குது. 6 இல்லை 7 வெரைட்டி எங்கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ். மேலேருந்து பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சைட்லேருந்து பார்க்கவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கப்பியை பொறுத்த வரைக்கும் டேங்க்கில் போட்டு வளர்க்குறத அந்த மாதிரி டப்பில் போட்டு வளர்த்திங்கன்னா அது பார்க்க அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லுங்க செட் டம்போட ஃபீமேலு மேலே டெத் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம டப்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் நான் டப்பில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் கிளிப் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் கீழே போய்ட்டு ஃபாக்ஸ்டெயிலாம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஃபாக்ஸ்டெயிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மொத்தமாக முடிச்சுட்டு எல்லாத்தையுமே நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். கீழே போய் ஃபாக்ஸ்டெயில் எடுத்துகிட்டு வர போனேன். ஸோ ஃபாக்ஸ்டெயில் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் அடிக்க டைம் என்ன இருக்கும்னா, டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 தான் ஆகுது டைமு. 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் நெட்டு போட்டு கவர் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி ஓகே, ஃபாக்ஸ்டெயிலாம் நம்ம ஒரு இதுலேயும் போட ஆரம்பிக்கலாம். நான் தண்ணி வந்து எதுக்காக இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் வைக்கிறதுனால மழை பட்டு திருப்பி தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா ஃபிஷ் எல்லாமே வெளியே போயிடும். ஸோ அதனால் வந்து நான் தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளான்ட் ஒன்று போட போகிறேன். இந்த பிளான்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏரியிலே குளத்துலேயே கூட கிடைக்கும், இல்லை நம்மகிட்டயுமே சேல் கூட அவைலபிள் இருக்குது. இந்த பிளான்ட் ஒரு பிளான்ட் 10 ரூபா தான், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஃபாக்ஸ்டெயிலுமே இருக்கும். ஒரு டப்பில் ஒரு பிளான்ட் போட்டாச்சு. இப்போ ஃபாக்ஸ்டெயில் மட்டும் நம்ம போட்டுட்டோம்னா முடிச்சிடும். ஃபாக்ஸ்டெயில் நம்ம ஒரு வாட்டி கழுவிக்கணும். ஏன்னா அதில் சின்ன சின்ன பிசுர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டப்பே நாஸ்திக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஃபாக்ஸ்டெயில் க்ரீனாக. ஓகே, நான் ஃபாக்ஸ்டெயிலாம் போட்டு ஃபிஷ்ஷை உள்ளே விடும்போது நான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு.
ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக தான் அவங்கள அலசிட்டு போட சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்லாம் வந்து டப்பில் போயிட்டு மாட்டிக்கிச்சுன்னா நம்ம ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணும்போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி எடுக்கும்போது நமக்கு தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகும். நமக்குன்னா எனக்கு இரிட்டேட்டிங் ஆகும், உங்களுக்கு எப்படின்னு தெரில. அதனால் நான் வந்து ஃபாக்ஸ்டல் நல்லா இப்படி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவேன். இப்போ எல்லாத்துலேயுமே ஃபாக்ஸ்டல்லாம் போட்டு முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபிஷ்ஷு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். எது எதில் விட போகிறானே எனக்கே தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிளாக்கை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். பிளாக் செம்மையாக இருக்கும். ஆனால் மேலே வெயில் அடிக்கிறது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அப்படி பார்த்தலாம், கீழே நல்லா கூலிங்காகவே இருந்து பழகிட்டாங்க. மேலே வெயில் அடிக்க போகுது, மழை திடீர்னு வருது, திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயிலும் ரொம்ப அடிக்குது. என்ன கிளைமேட்டுன்னே புரிஞ்சிக்க முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ கோய். அல்பினோ கோய் எதில் விட போகிறோம்? இந்த எல்லோ கலர் டப்பில் விட்டுலாம், நல்லா வெயில் அடிக்கிறது இதில் தான். ஓகே, இதில் வந்து அல்பினோ கோய் விட்டாச்சு. சீத்ரூ கோய் அப்படியே பக்கத்தில் இந்த பக்கம் விட்டுடலாம். எல்லாமே பீடாக தான் இருக்குது. எப்படின்னு 1 வீக்கில் வந்து குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக் தம்பையோட ஃபீமேலு ஒன்று தான் இருக்குது. சரி, நம்ம ஒன்று இதில் தனியாக இங்கே விட்டு வச்சிடலாம். ஒன்று தான் இருக்குது. குட்டி போட்டால் அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் எனக்கு அடிக்கடி வாயில வர மாட்டேது. பர்பிள் பெரி. பர்பிள் பெரி வந்து இதில் விட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இருக்குது, அப்புறம் வந்து ஒரு மேல் ஃபீமேல் இருக்குது. இது வந்து சாண்டா கிளாஸ் வந்து நம்ம லாஸ்ட் டப்பில் விட்டுடலாம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டப்பு வந்து விட்டாச்சு. சரி, ஓகே, அவ்வளோதான். வீடியோ இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ சின்னதாக முடிக்கணும்னு நினச்சேன், பட் வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாகவே போயிடுச்சு. இருக்கட்டும், வீடியோ பரவாயில்ல, வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் டூர் வீடியோ வந்து இந்த வீடியோ போட்டு ஒரு 2 நாளில் வந்து வந்துடும். 2 நாள் அப்படி இல்லைன்னா ஒரு 3 நாள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி 2 நாள் 3 நாளில் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் 2 நாளைக்கு அப்புறம் வந்து பார்க்குறீங்கன்னா டேரெக்டாக நம்ம சேனலில் போய்ட்டு ஹோம் டூர் வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் வீடியோ போட்ட அன்னைக்கு இன்னைக்கே இந்த வீடியோ நான் போடுறேன்னா இன்னைக்கே பார்த்துட்டீங்கன்னா ஒரு 2 days வெயிட் பண்ணி ஹோம் டூர் வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோம் டூர் வீடியோ தான் இருக்க போது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டீங்க ஹோம் டூர் வீடியோ போடுங்கன்னு. ஹோம் டூர் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கேட்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். அண்டு பீட்டாஸோட வீடியோ வந்து நான் ஹோம் டூரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தட் இஸ் யூ டேக் கேர். பாய்.